ஹலோ, என் பேர் ஸ்ரீநாத். நான் டாக் ஈஸிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி லெசனில் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் லெசன்ஸில் குட்டி குட்டி சென்டென்சஸை நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நவ் we are going to take it to the next level. So if you are a beginner, this is going to be really helpful to you. So don't go anywhere. இன்னைக்கு நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிற ஸ்டோரி த thirsty crow. கண்டிப்பாக சின்ன வயசில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்காக்கு தாகம் எடுக்கும்போது பானையில் கல் போட்டு தண்ணி மேலே வந்ததும் குடிச்சு பறந்து போச்சு. இந்த கதையை தான் நம்ம இப்போ இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரெசன்ட் டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு காக்கா இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சில பேர் ஒவ்வொரு வேர்டாக அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு அப்படின்னா ஒன், காக்கா அப்படின்னா க்ரோ, இருக்கு அப்படின்னா இஸ் தேர். ஸோ ஒன் க்ரோ இஸ் தேர் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்திருந்ததுன்னா தட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்னா தேர் இஸ் அ க்ரோ. ஒரு காக்கா இருக்கு அப்படின்னா தேர் இஸ் அ க்ரோ. அவனுக்கு தாகம் எடுக்குது. ஹீ இஸ் thirsty. அவன் எல்லா இடத்துலையும் தண்ணிக்காக தேடுறான். ஹீ சர்ச்சஸ் ஃபார் வாட்டர் எவ்ரிவேர். ஆனால் அவனுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. பட் ஹீ டசன்ட் கெட் வாட்டர் எனிவேர். கடைசியில் அவன் ஒரு பானையை பார்ப்பான். ஃபைனலி ஹீ சீஸ் அ பாட். அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தேர் இஸ் அ லிட்டில் வாட்டர் இன் த பாட். ஆனால் அவனால் அந்த தண்ணியை குடிக்க முடியல. பட் ஹீ கான்ட் ட்ரிங்க் த வாட்டர். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீ டசன்ட் நோ வாட் டு டூ. திடீர்னு அவனுக்கு ஒரு ஆலோசனை வரும். சடன்லி ஹீ கெட்ஸ் an ஐடியா. அவன் தரையில் சில கற்களை பார்ப்பான். ஹீ சீஸ் சம் ஸ்டோன்ஸ் ஆன் த கிரவுண்ட். அவன் ஒவ்வொரு கல்லா பானைக்குள்ளே போடுவான். ஹீ ட்ராப்ஸ் த ஸ்டோன்ஸ் இன் டு த பாட் ஒன் பை ஒன். படிப்படியாக தண்ணி மேலே வரும். கிராஜுவலி த வாட்டர் கம்ஸ் அப். இங்கே கிராஜுவலி அப்படின்னா படிப்படியாக அப்படின்னு அர்த்தம். அவன் அந்த தண்ணியை குடிச்சு அவனோட தாகத்தை தணிப்பான். He drinks the water and quenches his thirst. பிறகு அவன் சந்தோஷமாக பறப்பான். And then he flies happily. இப்போ இந்த கதையை நம்ம ஃபுல்லாக சொல்ல ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டு வாங்க. There is a crow. He is thirsty. He searches for water everywhere, but he doesn't get water anywhere. Finally, he sees a pot. There is a little water in the pot, but he can't drink the water. So he doesn't know what to do. Suddenly, he gets an idea. He sees some stones on the ground. He drops the stones into the pot one by one. Gradually, the water comes up. Now, he drinks the water and quenches his thirst. And then he flies happily. இந்த கதையில் நம்ம காக்காக்கு ஹீ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் இட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இது ஒரு ஸ்டோரின்றதுனால நீங்கள் ஹீயாவோ ஷீயாவோ தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் உங்களால் எத்தனை பேரால் நான் சொன்ன மாதிரியே இந்த கதையை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதையிலேருந்து அட்லீஸ்ட் 2-3 புது வேர்டாவது நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை வச்சு வீட்டில் நீங்கள் சில சென்டென்சஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரியை தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியும் நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். Thank you so much. I'll see you soon in my next lesson. Until then, bye.